வானவில்லை போன்று முகம், குழந்தை போல மனசு, ஆழம் தெரியாத கடல் போல பாசம். உன் அன்பில் இந்த உலகையை ஆள முடியும். யாரை பற்றிங்க பேசுகிறோம்? உங்களை பற்றி தாங்க. அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசியாகவும் காற்று ராசியாகவும் வலம் வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரர்கள் நீங்கள் தான் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும், செல்வம் பெருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் எந்த திசையில் நீங்கள் தலை வைத்து படுத்தால் பிரச்சனைகள் வரும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் உங்களுக்கு எந்த உறவு நன்மை செய்வாங்க, எந்த உறவு தீமை செய்வாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் சொல்ல போகிறேன். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக மிதுன ராசி எப்படிங்க உருவாச்சு? அதுக்குன்னு ஒரு கதை இருக்கணும் இல்லை? அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில், அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள். அந்த ராசியில 2வது ராசியாக ரிஷப ராசி உருவாக்கப்பட்டது. அதாவது எப்படி பசு வடிவத்தில் முக்கியத்தவர்களுக்கும் இந்த ரிஷப ராசி ஆகாது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியும். அப்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும்போது சூரிய பகவானும் சந்திர பகவான் அப்புறமா குரு பகவான் இவங்க இந்த 3 பேருடைய சக்தி ஒன்று சேர்த்து அதில் இரட்டை வடிவமாக ஒரு ராசியை உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ராசி தான் நம்மளுடைய அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்கள், அதாவது இரட்டை சகோதரர்கள். அதாவது மிதுன ராசி உருவானது பிரம்ம ஜாதக சக்கரத்தில் இரட்டை வடிவம், அதாவது இரட்டை சக்தி உடையவர்கள். அறிவு ப்ளஸ் அன்பு, பேச்சு திறமை, அதே போல் செயல்பாடு, அதே போல் ஆண் பெண் அப்படின்னு இரட்டை வடிவம். இதனால தான் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே இரட்டை பலம் உடையவர்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் எப்படிங்க உருவானாரு? அதாவது சந்திர பகவானுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் தாங்க புதன் பகவான். அப்போ புதன் பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு எல்லா வளமும் உண்டு. நல்ல படிப்பு, அறிவு, நல்ல பேச்சு திறமை, A to Z எல்லாமே அப்போ மிதுன ராசிக்கு இருக்குது. மிதுன ராசியோடைய பலம் என்னங்க? இவங்களுக்கு நல்ல அறிவுத்திறன் உடையவர்கள், நல்ல திங்க் பண்ணக்கூடியவங்க. அதாவது புதன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே புத்திசாலியாக இருப்பாங்க. புது புது விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அதே போல் கற்றுக்கக்கூடியவர்களும் இவங்க தான். அதே போல் இவங்க பேச்சு திறன் இருக்குது பார்த்தீங்களா? இவங்க பேசுகிற வார்த்தையாலே எல்லாரையுமே கவர்ந்துருவாங்க. எப்பேற்பட்ட ராசியாக இருந்தாலும் சரி இவங்க பேசியே மயக்கிடுவாங்க. அதே போல் எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி இவங்க பேசுகிறதாலே இவங்க தனியாக தெரியுவாங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறன் கொண்டவங்க. இவங்க பிஸ்னஸ் செய்கிறதுல வல்லமை கொண்டவர்கள். நீங்கள் வியாபாரம் செய்கிறதுல கணக்கு வழக்கு, அதே போல் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அதை பேசி தீர்க்கிற திறன் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குங்க. அதே போல் பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட தான் கற்றுக்க முடியும். அதே போல் நல்ல யோசனைகள் கொடுக்கக்கூடியவங்க, புத்திசாலித்தனமாக யோசனைகள் கொடுக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு தகுந்தாற் போல் நழுவி போயிடுவீங்க. அந்த நழுவி போகிற குணம் உங்கள்கிட்ட இருக்குது. எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்றதுக்கான ஐடியா கொடுக்கறதுல வல்லமை கொண்டவங்க நீங்கள் தாங்க.
அதேபோல நட்பு, உறவு இந்த நட்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணாலும் செய்வீங்க. உறவுக்காக என்ன வேணாலும் குடுப்பீங்க. யாரு கூட நீங்க பழகினாலும், அந்த உறவு உங்கள விட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அன்பா பழகக்கூடியவங்க. அதேபோல அன்பா பழகுறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு உதவிகள் செய்வீங்க. அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி குடுப்பீங்க. அதேபோல எனி டைம் சுறுசுறுப்பா இருப்பீங்க. நல்ல புத்திசாலித்தனமாவும் யோசிக்கக்கூடியவங்க நீங்க தான். எப்பயுமே ஒரு வேலைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுறுசுறுப்பா இருப்பீங்க. சில பேர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு டக்குன்னு சொல்லிருவீங்க. புதிய புதிய பாதைகளை உருவாக்கி குடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு புதன் பகவானால மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அடுத்ததா உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில முழு கவனம் செலுத்த மாட்டீங்க. ஒரு விஷயத்தில முழு கவனம் செலுத்துனீங்கன்னா, வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான். ஆனா, அவ்வளவு சீக்கிரம் நீங்க அதுல தலையிட மாட்டீங்க. ஒரு விஷயத்தில முழு கவனம் செலுத்த மாட்டீங்க. அதேபோல உங்க மனசு வந்து அடிக்கடிக்கு மாறிட்டே இருக்கும். இது செய்யலாமா? அது செய்யக்கூடாதா? அப்படின்னு ஒரு 2 யோசனையில இருப்பீங்க. அதான் உங்களுக்கு 2 முகம் இல்லையா? 2 யோசனையில இருப்பீங்க. அதேபோல அதிகமா ரொம்பவே சிந்திச்சுன்னே இருப்பீங்க. இது நல்லதா? இது கெட்டதா? இது நல்லது நடக்குமா? அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குறுதி குடுக்குறீங்கன்னா, அந்த வாக்குறுதிய நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து காப்பாற்ற மாட்டீங்க. ஒருத்தருக்கு வந்து வாக்குறுதி குடுக்குறீங்கன்னா, அத வந்து கண்டிப்பா நிறைவேத்த மாட்டீங்க. அதுல வந்து உங்களுக்கு மைனஸ் உண்டு. அதேபோல சில டைம் அதிகமா பேசுவீங்க. இதனாலேயும் சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் ரொம்பவே கவலையா இருப்பீங்க. அதாவது நண்பர்களோ, உறவுக்காரர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு மனசு கேட்காது. ஸோ, அதே நினைச்சுட்டே அப்படியே மைண்டுக்குள்ள அதே நினைச்சுட்டு இருப்பீங்க. ஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான அ மைனஸ் பாயிண்ட்டா இருக்கு. சரிப்பா, மிதுன ராசிக்காரருங்க இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்கள பத்தி எங்களுக்கு தெரியும். நீ எந்த திசையில நாங்க தல வச்சு படுக்கணும், கோடீஸ்வரன் ஆகறதுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னது எனக்கு கேக்குது. சரி, மிதுன ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்றத பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல மிதுன ராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசைய பார்த்து நீங்க தலை வச்சு படுக்கலாம். பொதுவா எல்லாருமே நீங்க கேட்பீங்க. தெற்கு திசை வந்து யமனுடைய திசை. அந்த திசையில எப்படி படுக்கலாமா? அது நல்லதில்லையே! அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா, புராணப்படி அதாவது வாஸ்துப்படி மிதுன ராசிக்காரர்கள் தெற்கு திசை பார்த்து நீங்க படுக்கும்போது, உங்களுக்கு செல்வங்கள், பணப்புழக்கம் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில சண்டை, சச்சரவு இல்லாம சுக வாழ்க்கை சந்தோஷமா போவும். அதேபோல உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்திலயும் சரி, செல்வாக்கு எல்லாமே பேரு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல நீண்ட கால முதலீடுகள், இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லீங்களா? அந்த மாதிரி நீண்ட கால இன்வெஸ்ட்மென்ட்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்த கொடுக்கும். அதேபோல இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி, வாகனங்கள் இத எல்லாமே வந்து வாங்கி, அதில ஒரு ரியல் எஸ்டேட்டு, வண்டிங்கள வாங்கி சேல்ஸ் பண்றது, லேண்ட் வாங்கி சேல்ஸ் பண்றது, வீடு கட்டி சேல்ஸ் பண்றது, இந்த மாரி பிசினஸ் மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆவதற்கான சூழலும் இந்த தெற்கு திசையில உங்களுக்கு அமைதுங்க. அதேபோல உங்களுக்கு தெற்கு திசையில யாரு ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப சொன்ன மாதிரி யமன் வந்து ஆதிக்கம் பெற்று இருக்கிறாரு. அதேபோல மகர ராசியும் சனியோட ஆதிக்கமும் இந்த திசையில தான் இருக்குங்க. அதனால நீங்க எப்பயுமே ஒரு நிலையா இருப்பீங்க. நீண்ட ஆயுளோட இருப்பீங்க. அதிகமாக சொத்துக்களை சேர்க்க முடியுங்க. அதேபோல நீங்க தெற்கு திசையில படுக்கலனாலும், கிழக்கு திசைய பார்த்து நீங்க தல வச்சு படுத்தீங்கன்னா, உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிவு மேலும் அதிகரிக்கும். கல்வி பலம் உண்டாகும். அதேபோல வணிக ரீதியான அதாவது தொழில் பிசினஸ் செய்யறதுக்கான புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால மிதுன ராசிக்காரர்கள் வணிகம் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான புது புது ஐடியாக்கள குடுப்பீங்க. நல்ல வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த டீலிங்லாம் இருக்குல்ல, ரியல் எஸ்டேட்டு, ஆம் ட்ரா டீலிங்லாம் பேசுறாங்க இல்லையா? அந்த மாரி பிசினஸ்ல எல்லாமே நீங்க கொடி கட்டி பறக்க முடியுங்க.
அதனால கிழக்கு திசையிலயும் நீங்க தலை வைத்து படுத்தாலும் நீங்க கோடீஸ்வரனா ஆகலாங்க. அது இந்த கிழக்கு திசை பத்தி பார்த்தீங்கன்னா, ஆதிக்கம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்குங்க. அதனால சிம்ம ராசியில சூரியனுடைய ஆதிக்கமும் இருக்கு. அப்ப கிழக்கு திசை வந்து சூரியனுக்கு ஏற்ற திசைன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப சூரியன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு படிப்பு, அறிவு, வேலை, அரசாங்க வேலை, அதேபோல அரசியல் பலம் உங்களுக்கு சூரிய பகவான் இருந்தார்னா எல்லா வளமும் கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு புகழ் கிடைக்கும், கீர்த்தி, அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு தனித்துவமாக கிடைக்குங்க. அதனால கிழக்கு திசையில நீங்க படுக்கிறதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உகந்ததுங்க. அப்ப சில பேர் கேட்பீங்க, "வழக்கமா நான் மேற்கு பக்கம் தானே படுப்பேன். இப்ப மேற்கு பக்கம் படுக்கலாமா? வேண்டாமா?" அப்படின்னும் சில பேர் கேட்பீங்க. பொதுவா மேற்கு பக்கம் நீங்க தலை வச்சு படுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் பண வரவு அதிகமாகவே இருந்தாலும், அது உங்களுக்கு சாதகமா அமையாது. ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு பிரச்சனையில செலவாயிட்டே இருக்கும். சேமிப்பு நீங்க ஏற்கனவே சேர்த்தி வச்சிருந்த பணம் கூட கையிலிருந்து கரைஞ்சு போகும். அதேபோல வேலைக்கு போனாலும் அதில ஒரு இன்ட்ரெஸ்ட்ட காமிக்க மாட்டீங்க. தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல பல தடைகள் ஏற்படும். நீங்க செய்ற பிசினஸே பக்கத்தில இன்னொருத்தன் வந்து தொடங்கி அவன் வந்து கஸ்டமர் கவர்ந்து பிசினஸ டெவலப் பண்ணுவான். நம்ப பணம் சேர்த்தி வச்சாலும் ஒரு பக்கம் நிலைச்சி இருக்காது. செல்வம் சேர்க்கறதுல வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்காது. ஏன்னா, மேற்கு திசைய பொறுத்தவரைக்கும் ஆதிக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருணன். அதாவது விருச்சிக ராசியும், செவ்வாயோடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால, மேற்கு திசைய பார்த்து மிதுன ராசிக்காரர்கள் தலை வைத்து படுக்காதீங்க. இதனால உங்களுக்கு சண்டை, கேஸு, கோர்ட்டு, போட்டி, சவாலு, அப்புறமா அடிக்கடிக்கு உணர்ச்சி வசப்படுறது இது எல்லாமே நடக்குங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேரு வடக்க பார்த்தும் தலை வச்சு படுப்பாங்க. சில பேர் இல்ல, மோஸ்ட்லி தலைய வடக்கு பார்த்தும் படுக்குறாங்க. அப்படி நீங்க மிதுன ராசிக்காரர்கள் வடக்க பார்த்து நீங்க தலை வைத்து படுக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசங்கடம் உண்டாகிட்டே இருக்கும். குடும்பத்தில பிரச்சனையா இருக்கும். வேலை செய்ற இடத்துல பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கும். ஸோ, இத நெனச்சு நெனச்சு உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டுட்டு இருக்கும். அதேபோல உங்களுக்கு இத நினைக்கும்போது உங்களுக்கு உறக்கமும் வராது. தூக்கமும் வரவே வராது. சில பேர் மேல சந்தேக குணம் ஏற்படும். குடும்பத்தில இவன் இப்படி பண்ணியிருப்பானோ? இவன் என் நண்பன் இப்படி பண்ணியிருப்பானோ? அப்படின்னு உங்களுக்கு சந்தேக குணம் அதிகரிக்கும். இதனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் இல்லாம உங்களுக்கு அந்த பணம் சம்பாரிச்சாலும் ஒரு பக்கம் நிக்காது. தடை ஏற்பட்டுட்டே இருக்கும். இதுக்கு வடக்கு திசைக்கு உங்களுக்கு ஆதிக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரனுங்க. அதனால ரிஷப ராசியில சுக்கிரனுடைய ஆதிக்கமும் இருக்கு. அதனால வடக்கு திசைய பார்த்து தலை வச்சு படுக்காதீங்க. ஆனா, இந்த பீரோல இருக்கு இல்லைங்களா? பணப்பெட்டி, பீரோ ஏதாவது ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா, நீங்க அந்த வடக்கு திசைய பார்த்து உட்காந்து வேலை செய்யலாம். பணப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அ வடக்கு பார்த்த மாரி நீங்க வைக்கிறதும் உங்களுக்கு பணத்த பெருக்குங்க. அதனால மிதுன ராசி அன்பர்களே, நீங்க தெற்க பார்த்த மாரி, கிழக்க பார்த்த மாரி நீங்க தலை வச்சு படுத்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. குடும்பத்தில சந்தோஷம் உண்டாகுங்க. குடும்பம் விருத்தியாகுங்க. செல்வம் பெருகுங்க. நீங்க தொழில், வியாபாரம் இது எல்லாத்திலயுமே அறிவுபூர்வமாக செயல்பட்டு பிசினஸ டெவலப் பண்ணுவீங்க. அதனால தலைய வடக்க பார்த்த மாரி வைக்காதீங்க. மேற்க பார்த்த மாரி வைக்காதீங்க. வடக்க பார்த்த மாரி வச்சீங்கன்னா, கலகம் உண்டாகும், சண்டை வரும், பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை இது எல்லாமே வரும். அதேபோல மேற்கு பார்த்த மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு பிசினஸ் தடை ஏற்படும். பண நஷ்டங்கள்லாம் ஏற்படுங்க. மிதுன ராசிக்காரங்க வாஸ்துபடி என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல வந்து வடக்கு திசைய வந்து எப்பயுமே சுத்தமா வச்சிருக்கணும். ஒளிமயமாக இருக்கணும். ஏன்னா, அது வந்து குபேர திசை. அதனால சுத்தமா வச்சிருங்க. அதேபோல பணப்பெட்டி, பீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பகுதியில வைக்கிறது நல்லதுங்க. தென்மேற்கு பகுதியில வடக்க நோக்கி திறக்கிற மாதிரி வைக்கிறது நல்லதுங்க. அடுத்ததா நீங்க படிக்கிற டேபிளாக இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை செய்ற இடத்துல உங்களுடைய டேபிளு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு அல்லது வடக்க நோக்கி இருக்கிற மாரி வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதேபோல பச்சை செடிங்க, அதாவது வீட்ல வடகிழக்க பார்த்த மாரி
பச்சை செடிங்க, பிளானட் எதனா துளசி இல்லைன்னா ஏதாவது ஒரு மூங்கில் செடியெலாம் இருக்குங்க இல்லையா, அது மாதிரி வந்து நீங்கள் வடகிழக்கு பார்த்த மாதிரி வ வச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல் குப்பைகளை, பழைய பொருட்கள் இதையெல்லாமே வந்து வடகிழக்கில் வந்து வைக்காமல் இருங்க. அப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து செல்வம் சேராதுங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே படுக்க அறையில் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வைக்காதீங்க. கண்ணாடியை வந்து முகத்தை பார்க்குற மாதிரி வைக்காதீங்க. அப்படி வச்சாலுமே வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படுத்துங்க. அடுத்ததா உங்களுக்கு பலம் தரக்கூடிய உறவுகள் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாய்மாமன், அதாவது உங்க அம்மாவை பெத்த பாட்டி வீடு இருக்கு இல்லைங்களா, அவங்க வீட்டு சைடு வந்து உங்களுக்கு நல்ல பலன் தருவாங்க. அதாவது நீங்க என்ன கேட்டாலும் உதவி செய்வாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு தேடுறீங்கனாலும் உங்களுக்கு வழிகாட்டியாவும் உங்க தாய்மாமன் வீட்டு சைடு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்ததா உங்க கூட பிறந்த தம்பி அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க முன்னேறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதேபோல நண்பர்கள், நீங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸோ எதனா ஒண்ணு செய்றீங்கனாலும், கண்டிப்பா உங்க நண்பர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நல்ல லாபத்த உருவாக்கக்கூடிய பிசினஸ செய்யறதுக்கு உறுதுணையாவும் இருப்பாங்க. அடுத்ததா உங்களுக்கு தீமை தரக்கூடிய உறவு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுடைய அப்பா வீட்டு வகையில, அதாவது உங்களுடைய அப்பா வீட்டு வகையில மூத்த உறவுகள், பெரியப்பா, பெரியம்மாலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இட பிரச்சனையா இருக்கலாம், சொத்து பிரச்சனை இந்த மாரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல உங்களுடைய மாமியார் வீட்டு பக்கமும் தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு செய்றீங்கன்னா, அதுக்கு முற்றுக்கட்டாவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தடையா இருப்பாங்க. பார்த்துக்கங்க. அடுத்ததா நீங்க எந்த ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படின்றதுனால, நீங்க முடிஞ்சா ஒரு முறையாவது திருவேங்காட்டுல அருள்பாலிக்கக்கூடிய வேதராணீஸ்வரர நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வழிபாடு செய்யுங்க. வேதராணீஸ்வரன்னா புதன் பகவான். ஸோ அவருக்கு சிறப்பு பரிகாரங்கள செய்யறது நல்லதுங்க. அதேபோல முக்கியமா புதன்கிழமை நாட்கள்ல இந்த ஆலயத்துக்கு சென்று நீங்க வழிபாடு செய்யறது மிகவும் பிரசித்தி பெற்றது. உங்களுக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்த குடுப்பாங்க. அதேபோல புதன்கிழமை நாட்கள்ல இந்த ஆலயத்துக்கு நீங்க போகும்போது பச்சை நிற ஆடைகளை அணிந்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதேபோல நீங்க புதன்கிழமை நாட்கள்ல விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு நீங்க மாலையிட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்குங்க. ஆகையால மிதுன ராசி அன்பர்களே, ஒரு முறையாவது நீங்க திருவெண்காடு போயிட்டு உங்க புதன் பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க. அடுத்ததா மிதுன ராசிக்காரர்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் பகவானே அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வளங்களும் புதன் பகவான் கொடுக்குறாரு. கல்வி, அறிவு, ஞானம் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போனீங்கன்னா வெற்றி உங்கள் சைடு தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.